ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 262வது நாமா திருப்பெயர் சக்தாய நமஹா. சக்தி உடையவனுக்கு நமஸ்காரம். அதாவது சர்வசக்திகளையும் தன்னிடத்தே உடையவன் பகவான் அப்படிங்கிறதான பேர்லேயே 6 குணங்கள் சொல்லப்பட்டது. அதில் ஞானசக்தி பலைஸ்வர்யங்கிற இடத்துல சக்தி ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சக்தன். ஒருத்தரால் இவ்வளோ தான் தூக்க முடியும், அவருக்கு தகுந்து என்ன முடிகிறதோ அதான் பண்ண முடியும். ஆனால் பகவானுக்கு அப்படி இல்லை, எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் எங்கே வேணால் பண்ண முடியும். அதனால் சக்தன். இன்னொன்று அம்பாளாவே இருக்கிறவனும் இதுக்கு ஒரு விசேஷ அர்த்தம் உண்டு. இன்னொன்று சக்தன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால சக்தியினுடைய மதமான சாக்த மதத்தை தழுவவன் அப்படின்னு இருக்குது. ஏன்னா ஸ்ரீசக்கரத்தில் சாஸ்தாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆம்நாயங்கள் இடம் சொல்லியிருக்கு. காஞ்சிபுரத்துலேயும் அம்பாளுக்கு நேரு பின்னாடி சாஸ்தா இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான ஒரு மூர்த்தியாக சொல்லப்பட்டவராக இருக்கார். சாஸ்தாரம் சர்வசக்தம் சுரணர வரதம் சித்ஸ்வரூபம் பஜேகம்னு சாஸ்தா ஸ்துதி சதகமானது சொல்கிறது. சர்வசக்திமானாக தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் வரம் அளிப்பவனாக ஞானத்தின் உருவனாக இருக்கும் சாஸ்தாவை நாம் பஜனம் செய்வோம்னு சொல்கிறதுங்க. இச்சாக்கிரியா ஞான சக்திகளை உடையவனுக்கு நமஸ்காரம்னு சொல்கிறது. எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வங்களுக்கு சக்தி. இப்போது மகாவிஷ்ணுன்னு சொன்னால் ஸ்ரீதேவி பூதேவி, மகா கணபதினு சொல்லி சொன்னால் சித்தி புத்தி, சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லி சொன்னால் வள்ளி தேவசேனை. இப்படி எல்லாருக்கும் பத்னின்னு சொல்கிறதுக்கு காரணம் தெய்வங்களுக்கு சக்தியினுடைய வெளிப்பாடு தானே ஒழிய அங்கே அது விவாகம் கல்யாணம் அப்படிங்கிறத பற்றியான விஷயமெல்லாம் கிடையாது. சாஸ்தாவுடைய பூர்ணா புஷ்கலா பிரபான்னு 3 தேவிகள் அவருக்கு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. கிரியாசக்தியினுடைய ஒருவனுக்கு நமஸ்காரம். அம்பாள் தானே உண்டாக்கிய விநாயகர் ஞானசக்தியானவர். பரமேஸ்வரன் தானே தனது நெற்றிக்கண்லேருந்து இருந்து உண்டாக்கிய சுப்பிரமணியரானவர் இச்சாசக்தியானவர். ஹரியும் ஹரனும் சேர்ந்து உண்டாக்கிய ஹரிஹரபுத்திரமூர்த்தியானவர் கிரியாசக்திங்கிறவர். ஒன்றை பற்றி தெரிஞ்சு கொள்வது அறியறது ஞானசக்தி. அதை அடையவோ ஒதுக்கவோ விரும்புவது இச்சாசக்தி. அதற்காக செயல்படுவது கிரியாசக்தி. சாஸ்தா அந்த கிரியாசக்தியின் உருவினன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஞானசக்தியாக உள்ளவனுக்கும் நமஸ்காரம்னு சொல்லப்படுறது. அதாவது பகவான் ஸ்ரீ சாஸ்தாவை ஞானசக்தி மயமானவன்னு ஒரு ஸ்லோகமானது தெரிவிக்கிறது. இச்சாசக்தி மயீம் பூர்ணாம் கிரியாசக்தி மயீஞ்ச புஷ்கலாம் தியாயாமி தர்மசாஸ்தாரம் ஞானசக்தி மயீம் பிரபும். இவ்வாறு மகானுபாவர்கள் சாஸ்தாவையும் அவருடைய தேவிகளையும் பல சக்திகளுடைய உருவத்தில் கண்டு பாடி அனுபவித்திருக்கார்கள். நவசக்திகளை உடையவனுக்கு நமஸ்காரம்னு ஒரு அர்த்தம் உண்டு. பகவான் சாஸ்தாவிற்கு 9 சக்திகள் இருக்கிறதாக ஈசான தேவ குருதேவ பத்ததிங்கிறது, ஈசான சிவகுருதேவ பத்ததிங்கிறது தெரிவிக்கிறது. சாஸ்தா ஆவரண பூஜா முறையில் இதை பற்றி பேசுறது. கோப்திரீச்ச பிங்கலாட்சீச்ச வீரசேனாச்ச சாம்பவி திரிநேத்ராச்ச சூலினி தக்ஷா பீமரூபா அஷ்டமீ ஸ்மிருதா பிரபாத்து நவமீதாசா இத்யுக்தாக சாஸ்திரசக்தயா கோப்திரி பிங்கலாட்சி வீரசேனா சாம்பவி திரிநேத்ரா சூலினி தக்ஷா பீமரூபா அப்படிங்கிறவர் பிரபாவோடு சேர்ந்து 9 பேர்கள் சாஸ்தாவிற்கு பணிபுரியும் சக்திகள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பகவான் சக்திகளோடு சேர்ந்து இருக்கார், பத்னிகளோடு இருக்கார்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் நம் பார்வைக்குத்தான் பத்னிகள்ங்கிறதை ஒழிய அங்கே சக்திகள்னு அர்த்தம். அதனால சேவை செய்யறதுக்கு இருக்கிற சக்திகள் தனி, இச்சாசக்தி கிரியாசக்தி ரூபமாக 3 இருக்கக்கூடியதான சக்திகள் தனி, பகவான சக்தி அநேக சக்திகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சக்தி கணங்கள் தனி, சக்தி சமூகங்கள் தனி, பரிவார தெய்வங்கள் தனி. இப்படி ஒவ்வொன்றும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எல்லா சக்திகளையும் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.